இந்த தமிழக வீரருக்கு இந்திய டெஸ்ட் அணியில கண்டிப்பா இடம் இருக்கிறது என உறுதி அளித்திருக்கிறார் முன்னாள் கிரிக்கெட் வீரர், முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அவர்கள். எஸ்ஆர்எச் அணி பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா ஜிடி அணியிடம் அடி வாங்கி வந்திருக்கிறது இந்த கமின்ஸ் படை. சச்சின் பல காலமாக யாருமே முறியடிக்க முடியாத ஒரு சாதனையை செய்து வைத்திருந்தார். அந்த சாதனையை செய்து முடிக்க இப்பொழுது ஜிடியில் இருந்து, தமிழகத்தில் இருந்து கிளம்பி வந்திருக்கிறார் சாய் சுதர்சன் அவர்கள். சம்பவம் செய்த குஜராத் டைட்டன்ஸினுடைய டாப் 3 பேட்ஸ்மேன்கள் சுப்மன் கில், பட்லர், சாய் சுதர்சனிடம் அடங்கிய ஹைதராபாத் அணி. என்னுடைய ரன் அவுட்டே கிடையாது, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வெளியே உள்ள 4வது நடுவர்களிடம் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார் கில் அவர்கள். ரன் அவுட்டை தான் ஏமாத்துனீங்க, எல்பிடபிள்யூ கூடவா ஏமாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு உள்ள நடுவர்களிடம் மீண்டும் சண்டையிட்டு இருக்கிறார் கில் அவர்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தினுடைய பலமே அந்த அணியினுடைய பேட்ஸ்மேன்கள் தான். தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஐபிஎல் போட்டிகள்ல எஸ்ஆர்எச் அணியினுடைய வீக்னஸ் என்னன்னு கேட்டா மீண்டும் பேட்ஸ்மேன்கள் தான் சொல்லக்கூடிய அளவிற்கு விளையாடி இருக்கிறார்கள். இந்த தமிழனை பார்த்தாலே ஜெய்ஸ்வாலுக்கும் கில்லுக்கும் பொறாமைப்பட்டு ஆட்டத்தை வேற மாதிரி திருப்பி இருக்கிறார்கள். சொன்னா நம்ப முடியுமா? யார் அந்த வீரர்? சாய் சுதர்சன் தான். மேலே குறிப்பிட்டுள்ள அத்தனை தகவல்களையும் முழுவதுமாக இந்த தொகுப்பில் பார்ப்போம். நேற்றைய 51வது லீக் போட்டி எஸ்ஆர்எச் அணிக்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நடைபெற்றது. இந்த போட்டி அகமதாபாத்ல நடைபெற்றது. சரி, எஸ்ஆர்எச் அணி ஆல்ரெடி ஒரு லீக்க இந்த குஜராத் டைட்டன்ஸிடம் தன்னுடைய சொந்த மண்ணிலேயே ஹைதராபாத்ல தோல்வியை உற்றிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த இடத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படிதான் இந்த இலக்கும் சரி, அவங்க செய்த முடிவும் சரி, அத்தனையும் தவறாக சென்றிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த இடத்துல டாஸை ஜெயிச்ச உடனே ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாங்க. இரவு நேரத்துல பேட்டிங் விளையாடுறதுக்கு செமையா இருக்கும். அகமதாபாத் பொறுத்த வரைக்கும் அது பேட்டிங்கா பவுலிங்கான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவே முடியாது. அது இரண்டிற்கும் ஒத்து வரக்கூடிய ஒரு பிச்சாக தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில கமின்ஸ் அவர்கள் ஒரு கணிப்பு மூலயமா நான் இந்த முடிவை தேர்வு செய்யறேன்னு சொல்லிட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணாரு. கண்டிப்பா எங்களால செகண்ட் ஹாஃப்ல இந்த ஒரு ரன்னை வந்து சேஸ் பண்ண முடியும், ஆகையினால நாங்க இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் சொன்னாரு. அதே மாதிரி சுப்மன் கில் அவர்கள் தாங்க பக்கம் வந்து ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்தி நாங்க மீண்டும் வழக்கம் போல எந்த அணி இருந்தோமே அந்த அணியை ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லி இருந்தாரு. கமின்ஸ் வந்து தொடக்கத்துல போலிங் வீச வந்தார்கள், நன்றாகவே வீசுவார்கள் என எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா தொடக்கத்துல ஷமி ஓவர்ல ஒரு 6ஓட ஆரம்பிச்சாரு கில் அவர்கள். கில்லினுடைய ஆட்டத்தை யாராலுமே கட்டுப்படுத்த முடியல. அதுலயும் முன்னாடி ஒரு ஆஃப்ல வந்து சரியா விளையாடாத கில் அவர்கள் தற்பொழுது எல்லா போட்டிகளிலுமே ஓரளவுக்கு இல்ல, நன்றாகவே அடித்து ஆடுகிறார். ரோஹித் சர்மாவினுடைய இடத்தை அவர் எடுக்க, ஆக்கிரமிக்க ஒரு பக்கம் உட்புகுகிறார். அந்த அளவுக்கு தான் அவருடைய திறமையும் வெளிப்பட்டு இருக்கிறது. அடிச்சால் 6 இல்ல 4 இந்த மாதிரி ஒரு எண்ணத்துடன் தான் விளையாடுகிறார். அதுவும் பவர் பிளேல லாஸ்ட் பாலா அந்த பாலை எப்படியாவது 6 அடிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில பல தடவை அவுட் கூட ஆகியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல எஸ்ஆர்எச் அணி போலிங்ல தரமா இருக்கிறாங்களா? அதுவும் இல்லாம முன்னாடி சிஎஸ்கே உடன் ஒரு போட்டியில வெற்றி பெற்று மால்தீவ்ஸ்க்குலாம் போயிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா தொடர்ந்து ஆடுகின்ற போட்டியிலெல்லாம் தொடர்ந்து ஆடிட்டா நீங்க பிளே ஆஃப்க்கு உள்ள போகுவீன்னு சொல்லிட்டு காவ்யா மாறன் ஒரு வழங்கிய கிஃப்ட் பார்ட்டி தான் அது. அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தோத்துட்டு போவாங்கன்னு அவங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர் தேர்வு செய்த அணி ஒரு கடப்பாறை அணின்ற ஒரு பேரை கூட வாங்கியது. ஆனா பெயரில் மட்டும்தான் இருந்தது, செயலில் ஒருபோதும் இல்லை. இந்த இடத்துல வந்து இஷான் கிஷான் ஜொலிப்பாரு, அவர் ஜொலிப்பாரு, இவர் ஜொலிப்பாரு, ஒரு பக்கம் போலிங்ல தரமா இருக்கிறாங்கன்னு எல்லாருமே வந்து விமர்சனம் சரியாக தான் செஞ்சாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் சரியா செயல்பட்டாங்களான்னா கண்டிப்பா இந்த இடத்துல கேள்விக்குறிதான். அந்த அளவிற்கு தான் அவங்களுடைய ஃபீல்டிங்ல போலிங்ல தரம் அந்த அளவிற்கு இருந்தது. குஜராத்தினுடைய நடை எப்படி இருக்குதுன்னா, யார் வந்தாலும் நாங்க அடிப்போம், அதுதான் எங்களுடைய சூட்சமம், நாங்க எப்படி போட்டாலும் அடிப்போம்டா. அதுவும் அந்த ஓபனர் பேர் இருக்கு பாருங்க, உண்மையாவே கிரேட்டுங்க. ஒரு பக்கம் கில்லும் சரி, சுதர்சனும் சரி, ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து பல மேட்சுகள்ல திருப்பு முனையை உண்டு பண்ணி இருக்கிறாங்க. அப்படி இல்லையா, ஒருத்தன் அவுட் ஆனா ஒருத்தன் நிக்கிறான், எப்படியும் சாய் சுதர்சன் நின்றுடுவான் அப்படின்றத இங்க குறிக்கோளாகவே ஜிடிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறதே சாய் சுதர்சன் தான். அந்த வகையில தான் இவர் 48 ரன்களை அடித்திருந்தாரு. அந்த நிலையில அவுட் ஆகிட்டாரு. அப்படி இருந்து பரவாயில்லை, 48 தானே, ஒரு பக்கம் வந்து 504 ரன்களை அடிச்சு
ஆரஞ்சு கேப்பை வர தான் பக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல தான் ரவி சாஸ்திரி கூட சொல்லியிருக்கிறாரு என்னன்ட்டு, இவர் கண்டிப்பா இந்திய அணியில கண்டிப்பா சூஸ் பண்ணுவோம், வேற வழியே கிடையாது, டெஸ்ட் அணியில இவர் சூஸ் பண்றதுக்கான அத்தனை திறமைகளும் இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில தற்பொழுது சாய் சுதர்சன் அவர்கள் மிஸ்டர் கன்சிஸ்டன்சி என பெயர் பெற்று தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சாய் சுதர்சன் அவர்கள் எல்லா ஓவர்லயுமே பொலந்து கட்டிருக்கிறாரு. யாருடைய ஓவரை தவிரனா உனத்கட் ஓவர். ஏன்னா கில் அவர்களும் சரி சாய் சுதர்சன் அவர்களும் சரி அங்க அடக்கி வாசிச்சிருக்கிறாங்க. மத்தவங்க ஓவர் எல்லாம் பொலந்து கட்டி இருக்கிறாரு. மூன்றாவது ஓவர்ல வந்த ஷமி ஓவர்ல ஒரு 4 அடிச்சு ஒரு பால் டாட் வச்சு மீதி 4 பாலுக்கு 4 ஓவர்களை தொடர்ந்து அடிச்சிருந்தார் சாய் சுதர்சன். இதன் மூலமாக அந்த ஓவர்ல 5 பவுண்டரி 20 ரன்களை குவித்திருந்தார் சாய் சுதர்சன். அது மட்டும் இல்லைங்க, அடுத்து வந்த கமின்ஸ் மட்டும் சும்மா விடல, 2 4 ஒரு 6 17 ரன்னை குவிச்சிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து வந்த பவுலர்களை எல்லாம் திருப்பி துவட்டி எடுக்க அவங்களால என்ன பண்றதுனே புரியல. ஒரு பக்கம் 224 ரன்னுக்கு போயிடுச்சு. 6 ஓவருக்கு 82 ரன். யாரு? குஜராத் டைட்டன்ஸ். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த 10 ஓவருக்கு 90 ரன், லாஸ்ட் 5 ஓவருக்கு 60 ரன் குவிச்சிருந்தாங்க. இந்த வகையில கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவர்ல ஒரு பக்கம் உனத்கட் போடப்பட்ட ஓவர், அந்த ஓவர்ல வாஷிங்டன் சுந்தர் 21 ரன்னுக்கு அப்படியே சுருண்டு விழுந்தாரு. ஒரு பக்கம் ரஷித் கான் 0 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த மாதிரி அவுட் ஆனாலும் பட்லர் அவர்கள் 37 பாலுக்கு 64 ரன்களையும், ஒரு பக்கம் கில் அவர்கள் 38 பந்துகளுக்கு 76 ரன்களையும் குவிச்சிருந்தாங்க. இந்த வகையில 224க்கு 6 விக்கெட் என்ற அடிப்படையில் 20 ஓவர் முடிவு பெற்றது. சரிப்பா, இதை கண்டிப்பா பீட் பண்ணும், அதற்கான திறமை அத்தனையுமே இந்த எஸ்ஆர்எச் அணிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களுடைய பேட்டிங் இறங்கினாங்க. அதுக்கு முன்னாடி நாம பார்க்க வேண்டியது, இந்த இடத்துல சச்சின் சாதனை எப்படா சாய் சுதர்சன் முறியடிச்சிருப்பாரு நீங்க கேள்வி கேட்பீங்க. அவ்வளோ சாதனையை பண்ணியிருக்கிறாரு, இவர் என்ன பண்ணிட போறான்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா உண்மையாலுமே இது வரைக்கும் ஐபிஎல்ல யாரும் பண்ணாத சாதனை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதை சச்சின் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் சச்சின் சாதனையை முறியடிச்சாருன்னு சொன்னேன். ஏன்னா 59 இன்னிங்ஸ்ல தான் 2000 ரன்னையே தொட்டு இருக்கிறாரு நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர். அதை பீட் பண்ணும் வகையில தான் 54 இன்னிங்ஸ்லயே 2000 ரன்களை குவிச்சிருக்கிறாரு சாய் சுதர்சன் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் அந்த சாதனையை முறியடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஓபனர் இந்தியன் டெஸ்ட் அணிக்கு போயிடுவாருன்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரி சொல்லி இருந்தாலும் உண்மையாகவே யாருக்கு இது ஆபத்துனா ஒரு பக்கம் கில் அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களுக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? இவங்க 2 பேருமே இந்த 2025 ஐபிஎல் தொடக்கத்துல சரியா விளையாடல. தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு பக்கம் 5 சதத்தை, அதாவது 5 ஆஃப் செஞ்சுரி அடிச்சு வச்சிருந்தாரு சாய் சுதர்சன். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவன் கண்டிப்பா இந்திய டீமுக்கு போயிடுவான் போல, நம்முடைய இடம் காலி ஆகிடும். ஏன்னு பார்த்தா இந்த இடத்துல ரோஹித் சர்மா ஒரு பக்கம் ஓய்வு அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்திய அணியில. அப்படி ஓய்வு அறிவிச்சுட்டா இப்ப தொடக்கத்துல பேரா இருக்கிறது ஒரு பக்கம் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும். ஒன் டவுன் இறங்குறது யாரும் பாத்தீங்கன்னா சுப்மன் கில். இந்த இடத்தை எப்படியாவது பிடிக்கணுன்றதுக்காக சுப்மன் கில் போராடுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துல கன்சிஸ்டன்சியாக செயல்பட்டு 504 ரன் அடிச்சு ஒரு பக்கம் ஆரஞ்சு கேப்பை கையில வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன் 2023 சரி 2024 சரி கன்சிஸ்டன்சியாக செயல்படுவதனாலதான் இவருக்கு மிஸ்டர் கன்சிஸ்டன்சி என பெயர் வைக்கப்பட்டு அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுவும் இல்லாம அழுத்தத்தை உண்டு பண்ணுகிறார்கள் முன்னாள் வீரர்கள். இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை யார் மிஸ் பண்ணுவா? ஒருத்தர் 6 அடிக்காம 200 ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருக்கானா, அவனை இந்திய அணியில எடுக்கணுமா வேணாமா அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால இந்த 2 வீரர்களும் ஒரு பக்கம் போராடி இப்ப 4th பிளேஸ்ல 439 ரன்களுடன் 465 ரன்களுடன் கில் அவர்கள் 4வது பிளேஸ்லயும், 6வது பிளேஸ்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் 439 ரன் அடிச்சிருக்கிறார். அதுவும் 2 பேருமே பொலந்து கட்டுறாங்க. இவனை விட நம்ம தூக்கி அடிக்கப்பட்டு நாம இந்திய கண்ணில் ஒரு பக்கம் தெரியணும், பிசிசிஐ கண்ணுக்கு நாம தான் தெரியணும்னு சொல்லிட்டு அவ்வளவு உத்வேகமாக 2 பேருமே விளையாடுறாங்க. இதுல யாரையுமே குறை சொல்ல முடியாது. இந்திய அணியில அத்தனை வீரர்களுமே திறமையான வீரர்கள். தற்போது சாய் சுதர்சன் மேல எல்லா போக்கஸுமே திரும்பி இருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னா, ஒருத்தன் பிளேஸ் பண்ணி கரெக்டா ஸ்கோர் பண்றான், அது சாய் சுதர்சன் மட்டும்தான். தூக்கி பவுண்டரிக்கு மேல அடிக்கிறது வேற, ஆனா உள்ள ஃபீல்டரை நிக்கிற வச்சு எந்த இடத்துல ஃபீல்டர் இல்லைன்னு நினைச்சு அந்த இடத்துல கேப்பை ஃபைன் பண்ணி அடிக்கிறவன் தான் பேட்ஸ்மேன்ன்ற மாதிரி. ஒருத்தர் 4 அடிச்சே 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கானா அவனை கண்டிப்பா இந்திய அணியில் எடுக்கணும். அதுவும் டெஸ்ட் போட்டிகள்ல கண்டிப்பா தேவைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆகையினாலதான் ரவி சாஸ்திரி கூட அந்த ஒரு போராட்டத்தில் இறங்கினார். சரி, ஓகே, அந்த மேட்சை வந்து பார்க்கும்பொழுது தெரியும். ஏன்னா 2026ல T20 வேர்ல்டு கப் வேற இருக்கு. அந்த வேர்ல்டு கப்புக்கு ஒரு 5 T20 பிளேயர், ஓப்பனிங் பிளேயர் வந்து போட்டி போட்டு இருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால், கில், சாய் சுதர்சன், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா. ஏன்னா அவங்க 2 பேர் தான் இப்ப T20ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது இந்திய அணியில. ஆனாலும் இவங்க 3 பேரும் நாங்களும் அந்த அளவுக்கு ஆடுவோம்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய அடிதடி அந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் வந்து சர்க்கிள் இருக்கிறாரு, ஒரு பக்கம் காயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் ஜெய்ஸ்வாலும் ஒரு பக்கம் பொலந்து கட்டி இருக்கிறாரு, கில் அவர்களும் பொலந்து கட்டி இருக்கிறாரு. இந்த மேட்ச் எல்லாம் வந்து முழுக்க பிசிசிஐக்கு ஒரு குளறுபடி தான் ஏற்படுத்தும்.
யாரை எடுக்கிறது யாரை எடுக்காம விடுறதுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்திய ரசிகர்கள் நமக்கு ஏதோ ஒரு கணிப்பு இருக்கும், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு வீரர் போயே ஆகணும்டா, அதுவும் கேப்டன் ஆகக்கூடிய ஒரு சூழல், அதுவும் இல்லாம அந்த தகுதி வந்து சாய் சுதர்சனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் எல்லாருக்குமே இங்க பேசு பொருளாகவும் இருக்குது. ஆனா சிஎஸ்கேல எந்த ஒரு தமிழக வீரரும் ஜொலிக்கலன்றதுதான் இங்க ஒரு கேள்விக்குறி. அப்படி இருந்தும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணி சரியா செயல்படுவாங்க. ஏன்னா இஷான் கிஷான், அதுக்கப்புறமா ஹெட், அதுக்கப்புறமா அபிஷேக் சர்மா, இந்த மாதிரி அத்தனை வீரர்களும் இருக்கிறார்கள். சோ இவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம அணி ஜெயிக்கும். 225 ஒரு மேட்டரே இல்ல, இது ஒரு கடப்பாறை அணி, அவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன்லாம் உள்ள இருக்கிறாங்க, கிளாசன் இருக்கிறாரு, சோ எந்த ஒரு பயமே கிடையாது, நிதிஷ் ரெட்டி இருக்கிறாரு, ஆகையினால நம்ம தயங்காமல் விளையாடலாம் தான் நினைச்சாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இந்த இடத்துல வீக்னஸா இருக்கிறது அவங்களுடைய பேட்ஸ்மேன் தான். நம்ப முடியுமா? உண்மையாவே அப்படிதான் இருக்குங்க அந்த டீம். தொடக்கத்துல அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இந்த கூட்டணி சரியா தான் அமைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 15 ரன், அதுவும் யாருடைய ஓவர்ல? சிராஜ், டிஎஸ்பி சிராஜ் அவருடைய ஓவர்ல. ஏன்னா இவர் வந்து இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் டிராஃபில அவர் எடுக்கல, ஒயிட் பால்ல நான் சரியா விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கி விட்டு போயிட்டாங்க. அப்படி போகும்போது நாம இந்த வாட்டி எப்படியாச்சும் நான் ஒயிட் பால்ல சரியா விளையாடுறேன், பிசிசிஐக்கு நான் இதை நிரூபிக்கணும், அதுவும் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல சரியாக செயல்பட்டு ஸ்டம்ப் லைன்ல மட்டும் பந்து வீசுகிறார். அப்படிப்பட்ட ஓவர்ல இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி பொழந்து கட்டினாரு, தற்பொழுது வந்து இந்த கூட்டணியும் பொழந்து கட்டுச்சு. ஆனா ரொம்ப நேரம் நீடிக்கலங்க. 4வது ஓவர்ல இஷாந்த் சர்மா ஒரு 12 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஸ்லோவா போச்சு. பிரசித் கிருஷ்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னா 20 ரன்ல டிராவிஸ் ஹெட் அவுட் எடுத்திருப்பாரு. அது அவுட் எடுத்த உடனே சரி இவருக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு தயக்க நிலை ஏற்படும் என நினைத்தால் அபிஷேக் சர்மா தொடர்ந்து பொழந்து கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஆகையினால 76 ரன்களை குவிச்சிருந்தாரு. அவரும் இஷாந்த் சர்மா கிட்ட ஒரு அளவுக்கு மேல அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த இடத்துல எந்த பேட்ஸ்மேனுமே ஜொலிக்கலங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். இஷாந்த் கிஷான் வந்து ரொம்ப ஜொலிப்பாருன்னு என எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது. 17 பாலுக்கு 13 டயர் ஓட்டுறாரு, உருட்டுன்னு உருட்டிட்டு எல்லாருமே அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 150 அடிச்சுட்டு இதுவே 10 மேட்சுக்கு வச்சுக்கன்னு சொல்ற மாதிரி தான் அவருடைய ரன் இலக்கு எல்லாமே ஒற்றை இலக்கத்துல இருக்கிறது. அதுவும் மோசமா அவுட் ஆகிட்டு போறாரு. இவர் எப்படி இந்திய அணியில சேர்ப்பது என்று எல்லாருக்குமே ஒரு கடினமான சூழ்நிலை. இவர் மேல இருந்த போக்கஸ் எல்லாருக்குமே தவறி போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சரி அந்த பேட்ஸ்மேன்கள்லாம் சரியா விளையாடுவாங்க, ஒரு பக்கம் இந்த எஸ்ஆர்எச் அணியை மீண்டு வரும் நிலை வந்து ஏற்பட்டு விட்டது. காவ்யா மாறன் வைத்த நம்பிக்கை அத்தனையுமே வீண் போனது. ஆனாலும் அடுத்த 3 வருஷத்துக்கு இந்த அணிதாண்டான்ற சொல்ற மாதிரி கமின்ஸ் அவர்கள் தன்னுடைய போட்டி முடிந்த உடனே பேட்டியில சொல்லியிருந்தாரு, இது காவ்யா மாறனோட பிளானா தான் இருக்கும், என்னதான் இருந்தாலும் நான் என் டீமை விட்டு கொடுக்க மாட்டேன், அடுத்த 3 வருஷத்துக்கு இவங்க தான் ஆடுவாங்க சொல்லிட்டு ஆணித்தரமா கமின்ஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும் பொழுது எந்த சேஞ்சுமே இருக்காதுன்னு முடிவாயிடு போச்சு. சிஎஸ்கேல மாற்றம் ஏற்படும், அது மாதிரி இந்த எஸ்ஆர்எச்ல ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படாதுன்னு சொல்லிட்டு இந்த கமின்ஸ் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தொடர்ந்து நிதிஷ்குமார் ரெட்டி கூட கடைசி ஓவர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 21 ரன்கள் அடிச்சிருப்பார். கடைசி ஓவருக்கு முன் ஓவர். அப்படி இருக்கும்போது அவரும் சிறப்பாக தான் விளையாடினாரு. அதுக்கு முன்னாடி மேட்ச் வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி மேல ஒரு பெரிய தாக்கம் இருந்தது. இந்திய அணியில அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஃபைனலா வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபில ஒரு சதம் அடிச்ச உடனே அவர் மேல போக்கஸ் திரும்பிச்சு, நல்ல ஒரு நிலைமை இருந்தது. ஆனா அதை காப்பாற்றிக் கொள்ள அவரால் முடிந்ததானா? கண்டிப்பா கிடையாது. தற்பொழுது மட்டும்தான் ஹிட் பண்ணிருக்காரு. 3 6 அடிச்சாரு 18வது ஓவர்லயோ 19வது ஓவர்லயோ. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா 20வது ஓவர்ல 44 ரன் அடிக்கணும், அந்த இடத்துல 5 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க இந்த எஸ்ஆர்எச் அணி. 13 ஓவருக்கு 123 ரன்கள் இருந்தது. அந்த இடத்துல சரியா கீப் அப் பண்ணிருந்தா கிளாசன் இருந்தாங்க, அபிஷேக் சர்மா இருந்தாங்க. அந்த இடத்துல மாற்றம் ஏற்பட்டு 14வது ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா ஓவர்ல 4 ரன் மட்டும் கொடுத்து ஒரு பக்கம் திருப்பு முனை அங்கதான் ஏற்படுத்தப்பட்டது. பிரஷர் வந்து மேல முழுக்க பேட்ஸ்மேன் மேல விழுந்தாச்சு. கடைசி நேரத்தில் அவங்களால அடிக்க முடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. அததான் கமின்ஸ் அவர்களும் சொல்லியிருப்பாரு. எங்க ஆளுங்க கடைசியா 10 ஓவருக்கு ஒரு 140, 14 ஓவருக்கு 140 ரன்கள் தான் கொடுத்தாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது நாங்க சிறப்பாக தான் போட்டிருக்கிறோம். ஆனா பேட்ஸ்மேன்கள் சரியா விளையாடல. அதுவும் இல்லாம என்னுடைய பவுலிங்ல என்னால கட்டுப்படுத்த முடியல. தவறு முழுக்க என பக்கம் தான் இருக்குது. என்னுடைய பிளேயர்ஸ் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தையும் சுமத்தி இருக்கிறார். தாமலையும் தன்னுடைய தவறையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது கடைசி ஓவரில் 5 ரன் மட்டும் அடிச்சு 38 ரன்கள் வித்தியாசத்தில் எஸ்ஆர்எச் அணி தோல்வி பெற்று இந்த ஒரு ஐபிஎல் போட்டிகள் இருந்து 2025 பிளே ஆஃப்ல இருந்து வெளியே போயிருக்கிறாங்க. இப்பொழுது சிஎஸ்கே அணி தொடர்ந்து எஸ்ஆர்எச் அணியும் வெளியே போயிருக்குது. சோ இதுக்கு மேல இருக்கக்கூடிய 8 அணிகள்ல யார் உள்ள போவாங்கன்னு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை பார்க்கும்போது தான் தெரியும். சோ நீங்க இந்த தகவலை, அதாவது நாளுக்கு நாள் நடைபெறுகிற ஐபிஎல் போட்டிகளுடைய நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும். தமிழரசன் பாரிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.